இந்த வன்னியர் சங்கம் தொடங்கிய போது முதல் மாநாடு கருங்கல்பாளையம், ஈரோடு கருங்கல்பாளையம். ஈரோடு கருங்கல்பாளையத்தில் இரண்டாவது மாநாடு மேட்டூர். இரண்டாவது மாநாட்டிலே மேட்டூரிலே ஒரு ரதம் செய்து அந்த ரதத்திலே மறைந்த பெருந்தலைவர் எஸ்.எஸ். ராமசாமி படையாச்சார் அவர்களை உட்கார வைத்து அவர் சொன்னார், நீ என் பக்கத்தில் உட்காருன்னார். நான் உட்கார மாட்டேன். அவரை உட்கார வச்சு 14 கிலோமீட்டர் நடந்தே போனேன். அப்பொழுது 14 கிலோமீட்டர் நடந்தே சொல்ல போனால் அவர் அந்த ரயத்தில் உட்கார வச்சு இழுத்து போனோன்னு சொல்லலாம். வேற பாஷையில் சொல்லணும்னா, வேற மொழியில் சொல்லணும்னா, அந்த அளவுக்கு அவ்வளோ உற்சாகம், அவ்வளோ கூட்டம். அப்பொழுது கருங்கல்பாளையத்திலேயும் சரி, மேட்டூர்லேயும் சரி, அப்பொழுது ஆரம்பிக்கப்பட்ட இந்த வன்னியர் சங்கம் தொடர்ந்து எந்தவித பிசிறும் இல்லாமல், அதாவது சொல்லுவார்கள், சங்கம் என்று சொன்னால் கிராமத்தில் சொல்லுவார்கள் சங்கமமாவது. சங்கம் என்று சொன்னால் சங்கமமாவது, ஒன்று கூடுவது, ஒற்றுமையாக இருப்பது, உரிமைக்காக போராடுவது, அதான் சங்கம். அந்த காலத்திலிருந்து அதை சொல்லியிருக்காங்க. அதனாலே அந்த சங்கமமாவத அந்த அந்த வார்த்தைக்கு ஏற்ப வன்னியர் சங்கம் இன்றைக்கு அதனுடைய செயல்பாடுகள் குறித்து நாங்கள் பேசுவதற்காக, இதை மேலும் வலுப்படுத்துவதற்காக, சங்கத்தையும் வலுப்படுத்துவதற்காகவும், அமைப்பு ரீதியாக வலுப்படுத்துவதற்காகவும், அதோடு வருகின்ற தேர்தலை மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்காகவும் இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம். வன்னியர் சங்கத்தினுடைய பங்கு என்ன இந்த தேர்தலிலே, அதை பேசுவதற்காக, கடுமையாக உழைக்க வேண்டும் என்று பேசுவதற்காகத்தான் இங்கே நாங்கள் கூடியிருக்கிறோம், அழைத்திருக்கிறோம், ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த கூட்டம் இது தொடர்ந்து மாவட்டந்தோறும் நடக்கும். மாவட்டந்தோறும் இந்த கூட்டம் நடக்கும். அருள்மொழி, வன்னியர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் பூத்தா அருள்மொழி அவர்கள் தொடர்ந்து அதை ஒவ்வொரு மாவட்டமாக நடத்துவார். அவர் என்ன சொல்றார், நீங்களும் வரணும். சரி, வரணும்னு சொல்லிட்டார். அதனால இதுதான் இந்த கூட்டத்தினுடைய நோக்கம். தொடர்ச்சியாக கட்சியினோட கட்டமைப்பில் எதுவும் மாற்றம் ஏற்படுத்துறது வாய்ப்பு இருக்குமா ஐயா? கட்சியினுடைய பொறுப்புகள் நீக்கம் இல்ல புதிய பொறுப்பாளர்கள் நியமனம் ஏதாவது வாய்ப்பு இருக்குங்களா? அது இப்பொழுதும் அது நடக்கிறதில்ல, நடக்காது. அதாவது சில பேர், நீங்க உங்களிலேயே சில பேர், அதாவது ஊடகங்கள், எந்த ஊடகங்களும் நான் உங்களை சொல்லலை, இங்க வந்திருக்க சொல்லல, ஊடகங்கள் இந்த தீன்னு ஒன்று, தீனா நெருப்பு, அதில் வதந்தின்னு ஒரு வார்த்தையை போடுங்க. வதந்தி கடைசியில் தீ தர முடியுது. அந்த வதந்தியை பரப்புறதுக்கு சில ஊடகங்கள் எதையாவது சொல்லி, ஆமாம், நாளைக்கு நம்ம அருள்மொழிக்கு 2 கும்பம் சொல்றது, அது எப்படி ஒரே ராத்திரியில் 2 கும்பம் முடிச்சு போயிடுச்சு அருள்மொழி. அதான் வதந்தி, அதான் வதந்தி. அந்த மாதிரி இந்த வதந்தி எல்லாம் வேண்டாம். எப்பொழுதும் இருக்கிற மாதிரி கட்சியும் சரி, சங்கமும் சரி, நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அவ்வளவுதான். அது திடீர்னு இந்த கூட்டத்தில் இல்லை, இது ஒட்டுமொத்தம் ஒரு பொறுப்பாளர்களுடைய கூட்டம். அதை அறிவிக்கணும்னு சொன்னா எல்லாரையும் கூட்டி பேசி அறிவிக்கணும். நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.